தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய குதிரை வெட்டி காடுகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய வனத்துறையினரே நடு ராத்திரிகள்ல அங்க இருக்கக்கூடிய வாட்ச் டவருக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. இந்த குதிரை வெட்டி காடுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? அந்த காட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்க கிளம்புன கொஞ்ச நேரத்திலே வந்த பாதையை மறந்துடுவீங்க. அங்க இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நீங்க எங்க இருந்து கிளம்புறீங்களோ அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு அதே இடத்துக்கு திரும்பி வந்து நிப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அங்க இருக்கக்கூடிய சிறுமுனி. நடு ராத்திரிகள்ல இந்த காடுகள்ல பயணம் பண்ணும்போது யாரோ விசில் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்கும். அந்த விசில் சத்தத்தை பின்தொடர்ந்து போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு சுனை வரும். அந்த சத்தம் மனுஷங்களோடது கிடையாது. இரவு நேரங்கள்ல அந்த காட்டுல இருக்கக்கூடிய உயரமான மரங்களுக்கு மேல 7 அடி உயரம் இருக்கக்கூடிய கருப்பான உருவத்தை உங்களால தெளிவா பார்க்க முடியும். அது அங்க இருக்கக்கூடிய சிறுமுனியா இல்ல வேற எதுவும் மிஸ்ட்ரியா யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பாறைக்கு குதிரைகளை பலி கொடுக்கறது வழக்கமா இருந்துச்சாம். அப்படி பலி கொடுத்தாதான் சிறுமுனி சாந்தமாகும்னு அந்த மக்கள் நம்பியிருக்காங்க. அப்படி ரத்தம் சிந்தின அந்த மண்ணுல இன்னைக்கும் நிறைய அமானுஷம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு காடுகள் பாபநாசம் மேல இருக்கக்கூடிய மணிமுத்தாறு மலைப்பகுதிகளில் தான் இருக்கு. உங்கள எத்தனை பேர் இந்த ஒரு காட்டுப்பகுதிக்கு போயிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.